friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ தாங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு நான் பூஜை ரூமும் சரி வீடியும் சரி எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆக போகுது. இதுக்கப்புறமா நான் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே வரேன். வீக்லி 7 டேஸுமே 7 பிளான்ஸ் நான் போட்டு வச்சுருப்பேங்க. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வீடை க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூமை க்ளீன் பண்ணுற பிளான் தான். இன்றைக்கி சும்மா டஸ்டிங் லைட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது நம்ம கண்ணுக்கு பட்டுதுன்னா உடனே துணி எடுத்து நான் தொடச்சிருவேங்க. ஸோ இன்றைக்கி இந்த பக்கம் இருக்கிற அந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அவ்வளோ டஸ்ட் இருந்ததுங்க. ரெகுலராக பண்ணால் கூட இந்த இடத்துல அவ்வளோ டஸ்ட்டு சேரும். ஸோ அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடு பெருக்கி வீடு துடைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா இந்த மான் அப்புறம் மயிலுன்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கேன். இந்த கார்னரில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு டஸ்டிங் பண்ணிட்ட பிறகு டக்கு நான் வீடு பெருக்கிடுவேன். அன்றைக்கி தான் வீடு எப்பவுமே தொடச்சிடுவேன். ஃப்ரைடே டியூஸ்டே மோஸ்ட்டாக வீடு துடைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. 1 day பிஃபோராகவே இதை பண்ணிவிடுங்க. ஸோ க்ளீனிங் வேலை நம்ம சைட் பை சைடில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்குள்ளே சைட் பை சைடில் நான் ஆரோ வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். திரும்ப நான் சொல்கிறேங்க, தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி ரொம்ப கஷ்டம். வீடு துடைக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த லிக்விட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஹெர்பல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மாப் போடுறது மட்டும் இல்லைங்க, டிஷ்வாஷ் லிக்விட் வாஷ் பண்ணுற லிக்விட் சோப் கிடைக்கிது. அதுக்கப்புறமா கிச்சன் கிளீனர் ஸ்ப்ரே மாதிரி கூட கிடைக்கிது. எல்லாமே ஆர்கானிக் தான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர நிறைய பேருக்கு தெரியும், நான் மாப் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அந்த ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா குனிஞ்சு தான் வீடை துடைப்பேன். அது ஏன்னு உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி கரைகள் கூட நம்ம அந்த துணியை வச்சு துடைக்கும் போது ரொம்ப க்ளீனாக போகுது. ஏன்னா நம்ம மாப்பில் துடைச்சாலும் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை. இந்த மாதிரி பண்ணுறப்போ ஓரளவுக்கு க்ளீனாக மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி 3 to 4 times இது மாதிரி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச டெய்லி பண்ணுறது கூட அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸசைஸ்ங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த ஒர்க்லாம் முடியறதுக்கே ஒரு 2:30 போல் கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக வீடு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வேலைலாம் பண்ணும்போது நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, சின்ன குட்டி எங்கே இருக்காருன்ட்டு. நம்ம வீட்டு ஆர்டிஸ்ட் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக லானில் உட்காந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அது என்ன கலர்மா? இது தான் ப்ளூ. இது என்ன கலர்? வெரி குட். இது க்ளோஸ் பண்ணிடலாம். இது என்ன கலர்? வெரி குட். நான் பண்றேன். இந்த கலர் சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னம்மா? இது வெரி குட். இது 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 பிளாக் இல்ல. திங்க் பண்ணு. திங்க் பண்ணு. திங்க் பண்ணு. பிளாக். அது திங்க் பண்ணுங்க. ப்ளூவா? ப்ளூ பிளாக்கா? இந்த ஒயிட் தானே? என்னடா குட்டி, மேம் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு இல்ல? ஆமாவா? மேம் கிட்ட போய் கேட்கலாமா? நாளைக்கு போய் கேட்கலாமா? என்ன கேட்கலாம்? இப்போ அழகாக முடிச்சுட்டு மம்மி இனிமேல் ஃபைல் பண்ணி வைக்கிறேன் நீ பண்ணுற பெயிண்டிங். ஓகே,
அட சூப்பர்ரா. ஹை ஹை ஒயிட் ஓப்பன் பண்ணணுமா? நம்மளுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான பெயிண்டிங் க்ரேயான்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக அதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. இது எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான சில க்ளீனிங் வேலைலாம் பண்ணும்போது குழந்தைங்க நடந்து நடந்து அழுக்கு பண்ணுறதை விட இந்த மாதிரி உட்கார வச்சுட்டுன்னா அழகாக பண்ணிகிட்டு இருப்பாரு. ரொம்ப அழகாக என்ஜாயும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹெர்பல் பாத் போட்டிருக்க காய வச்சுருக்கேன் பாருங்கள். ஓரளவுக்கு வெயிலில் காய போட்டுட்ருக்கேன், ரொம்ப வெயில் அடிக்கக்கூடாதுன்ட்டு. சின்ன ஒரு ட்ராயிங் பண்ணால் கூட நல்ல மோட்டிவேஷன் நிறைய என்கரேஜ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைங்க இது தானே பண்ணுற அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. இதுவா இந்த மாதிரி உனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்களேன். இதை விட ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் என் குட்டீஸ்க்கு நான் பண்ணுற சில டிப்ஸ். என்னென்ன இருக்கு சொல்லுங்க மம்மிக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்கு? அப்புறம் பி எங்க இருக்கு? ஓ சி டி இ இ என்ன உல்டாவடா இருக்கு? பேப்பர் திருப்பி சரி ஓகே. எஃப் எஃப் உல்டாவா இருக்கு. ஜி எங்க? டெல் ஏபிசிடி மட்டும் எஃப் இருக்குதான் எழுதிருக்கியா? ஜிஹெச் யார் எழுதுவா? பேப்பர் வேற தரட்டா? சூப்பர்ரா, வெரி குட். உனக்கு இப்போ ஏபிசிடி இப்பவே எழுத தெரிஞ்சிச்சா உனக்கு? நெக்ஸ்ட் பேப்பர் எடுத்துட்டா வரைஞ்சிட்டே இருக்கலாம் இன்னைக்கு ஃபுல் டே. சரி அடிங்க, என்ஜாய் பண்ணுங்க, தப்பே இல்லை. எப்பவுமே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் பூஜை ரூம் கிட்ட வந்துடுவேங்க. பூஜை ரூம் கிட்ட வரும்போது தனியாக அதுக்குன்னு துணி போட்டு தனியாக அதுக்குன்னு க்ளீனாக பண்ணுவேன். ஸோ அதனால வீடை துடைக்கும் போது இது நான் இந்த ரூமுக்கு வரவே மாட்டேன். அதுவும் முக்கியமாக நிறைய பேர் கலசத்தை எப்படி எடுத்து வைப்பீங்க, எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. ஸோ அதுவும் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுவேன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் வியாழக்கிழமை ஈவினிங், அதை முக்கியமாக மத்தியானத்துலேருந்து ஒரு 3 மணி இப்போ நான் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு 5 o'clock எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவேன். அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா 5 o'clock மேலேயும் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே மத்தியானத்தில் அந்த மாதிரி டைம்லும் பண்ண மாட்டேன். இது ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. இதே மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலசம் இருக்கும். கலசம் எடுத்து மாற்றும் போது நான் ஃபஸ்ட்டு அம்பாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் அந்த தாலியெலாம் தொடுவேன். தாலியை கூட நம்ம அப்படியே எடுத்து கீழே வச்சிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. லக்ஷ்மி படம் இருக்குல்ல, அந்த படத்தில் நாங்கள் எப்போவுமே மாட்டி வச்சுருவோம். அப்புறமா நம்ம திரும்ப கலசம் வைக்கும் போது எடுத்துடலாம், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணும்போது இதே மாதிரி சில ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கலச தேங்காய், அப்புறம் அதில் இருக்கிற மா இலை, அப்புறமா அதுக்கு சாத்தியிருக்க ட்ரெஸ் எதுவும் தனித்தனியாக எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். இந்த தண்ணியை என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த பன்னீர் கலந்த தண்ணீரை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பவுலில் எடுத்து வீட்டு வாசல்லேருந்து எல்லா ரூம்லேயும் தெளித்து விடுவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நிறைய தண்ணி இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செடியில் ஊற்றணும். செடியில் ஊற்றுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் பாத்ரூம்லேயும் இல்லை சிங்க்லேயும் ஊற்றுறத விட கண்டிப்பாக வீட்டில் யாராவது ஒரு சின்ன செடியை வளர்க்காமல் இருக்க மாட்டீங்க, அந்த செடியில் போய் ஊற்றிடுங்க. அதே போல் அதில் வச்சுருக்க மா இலை, அந்த சின்ன சின்ன பொருட்களெல்லாம் உள்ளே போட்டிருக்கும் பாருங்கள், அந்த கஸ்தூரி மஞ்சள், அந்த பாக்கு எல்லாத்தையுமே நான் அதில் வந்து செடியில் தான் போட்டுருவேன். அது எப்போவுமே அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேங்க. ஜாதிக்காய் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், மற்றதில் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு புதுசாக போட்டுக்கலாம். அப்புறம் காயின்ஸ் அதெல்லாம் கூட தனியாக எடுத்து திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதே யூஸ் பண்ண தான் போகிறோம். செடிக்கு ஏன் ஊற்ற சொல்கிறேன்னா, மோஸ்ட்டாக நம்ம கால் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ ஒரு புனிதம், அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த தண்ணியில். செடிக்கு ஊற்றி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும், அது மோஸ்ட்டாக கீழே போகாது. நான் பெரிய ட்ரம் வச்சுருக்கிறதுனால தண்ணி அதுலேயும் நல்லா உறிஞ்சிரும். அப்புறமா வந்து அந்த தேங்காவை நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காவை அழகாக எடுத்து ஒரு பவுலில் தனியாக போட்டு வாஷ் பண்ணி அதில் வச்சுருப்பேங்க. பாத்திரம் தேய்க்கும் போது, பூஜை பாத்திரமா க்ளீன் பண்ணும் போது தனியாக அதை வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். நம்ம கஷ்டப்படுறதே இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சாப்பாடு ட்ரம்மில் போட்டுட்டு பிறகு நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். ஸோ அதை எப்போவுமே மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பாத்திரம் தேய்க்க வேண்டிய பொருட்கள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு அந்த இருக்க சின்ன சின்ன பொருட்கள்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
அதே போல் பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது 2 கப் எடுத்துப்பேங்க. ஒரு சின்ன கப்பில் திரியை எடுத்து கலெக்ட் பண்ணிப்பேன். அப்புறம் இன்னொரு கப்பில் எண்ணெயை கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ டக்கு நம்ம கீழே கொட்ட முடியாது, க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள். திரி தானே பூ தானே நினைக்காதீங்க, திரியும் பூவும் அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது. திரியை தனியாக எடுத்து வச்சு நான் என்ன பண்ணுறேன்ட்டு இன்னொரு விலாக்லேயே இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பூவும் தனியாக அதுக்குன்னு ஒரு குட்டி டஸ்ட்பின் மாதிரி நான் பூஜை ரூமில் வச்சுருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் இல்லைங்க. ஸோ இந்த வாட்டியும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டர்ஸ்டே போல் தான் அதை எடுத்துகிட்டு போய் நான் அந்த செடியை வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ட்ரம்லேயோ இல்லை அந்த பேஸ்கெட்டில் தான் நான் போடுவேன். குப்பை தொட்டியில் தூக்கி போட மாட்டேன். எப்போயும் பூஜை ரூமில் கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு பூக்களுமே நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி டைமில் க்ளீன் பண்ணும் போது நம்ம எப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோமோ அந்த டைமில் எடுத்து போட்டுருங்க. நார்மல் டைமில் டஸ்ட்பினில் எடுத்து தூக்கி தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சைட் பை சைடில் சின்ன சின்ன பாத்திரங்கள், அப்புறம் பூஜை ரூமில் வச்சுருக்க நம்ம குட்டி குட்டி ஃபோட்டோஸு எல்லாத்தையும் ஓரளவுக்கு டஸ்டிங் பண்ணுவேன். டீப் கிளீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 monthsக்கு ஒன்ஸ் நல்லா டீப் கிளீனிங் மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்து சும்மா நார்மலான கிளீனிங் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஒவ்வொரு வாரமும் பிரித்து பண்ணுவேன். ஒரு வாரம் கலசம் மாற்றுவேன், ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் குங்குமம் மஞ்சள் போட்டு வைப்பேன். ஸோ ஒவ்வொரு வாரம் மாற்றி பண்ணுவேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றும் நம்மளால் பண்ணவே முடியாதுங்க, டைமே இருக்காது. குட்டிஸை வச்சுக்கிட்டு இதில் தாங்க நாங்கள் மோஸ்ட்டாக பூஜை ரூம்க்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் ரொம்ப அழகாக வந்துடுது. பூஜை ரூமுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தனியாக இதுக்குன்னு வச்சுக்கோங்க. நான் தொடப்பமே யூஸ் பண்ணவே மாட்டேங்க, எங்கள் வீட்டில் பண்ணவே கூடாது சொல்லுவாங்க. துணிலேயே க்ளீன் பண்ணுங்க. அப்படிலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்டிங் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும், அதில் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். சும்மா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பூஜை ரூம். ஸோ இதுதான் எனக்கு முக்கியமான வேலை. டைமிங்கை பார்த்துக்கிட்டே பண்ணிகிட்டு இருப்பேன். குட்டீஸ் வந்து அவங்கவுங்க வேலையை பண்ணுறதுக்குள்ள நம்ம இது வேலை முடிச்சிடணுன்ட்டு கடகடன்ட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். இதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டு வாசக்காலெலாம் க்ளீன் பண்ணுவேங்க. வாசக்காலை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஒரு முக்கியங்க. அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. நம்ம வீட்டு குலதெய்வமே அந்த இடத்துல இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பூஜை ரூம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு வாசப்படி கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன கோலம் போட்டு குங்கும மஞ்சள் போட்டு வச்சு வழக்கமாக பண்ணிட்டு வாங்க. பூஜை ரூமுக்குன்ட்டு தனியாக ஒரு பவுலும் அப்புறமா இதுக்கு ஒரு துணி போட்டு அந்த பாக்ஸில் எப்பவுமே வச்சுருப்பேங்க. நீங்கள் தண்ணியை கூட அப்படியே கீழே ஊற்றக்கூடாது, செடிக்கு தான் ஊற்றணும், கால் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேஸ்ட் தண்ணியை கூட நீங்கள் அந்த மாதிரி ஊற்றக்கூடாதுன்ட்டு எங்கள் வீட்டில் பழக்கமாக பண்ணிட்டு வருவாங்க. டைம் கடகடன்னு ஆகுது பாருங்கள். 1 hour இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது. அப்புறமா தேங்காவை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. தேங்காவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பூஜை ரூமில் எடுத்து வச்சுருவாங்க. வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும் போது எங்கள் வீட்டு பழக்கமாக இந்த தேங்காவை உடைச்சி பூஜைக்கு வைப்பாங்க. இந்த கலச தேங்காவை நான்வெஜ்ஜை தவிர்த்து மற்ற என்ன வேலை நம்ம செய்யலாம். முக்கியமாக வந்து சட்னியோ இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட் இந்த தேங்காவை என்ன சொல்லுவாங்கன்னா திரும்ப சாமிக்கு படைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பலகாரம் பண்ணி திரும்ப படைக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 15 daysக்கு ஒன்ஸ் கரெக்டாக மாற்றிடுவேங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் பயந்துங்க கமெண்ட்டில் தேங்காய் அழுகிடுமா அப்படின்ட்டு. எனக்கு இது வரைக்கும் ஆனதே கிடையாது. நம்பிக்கை தாங்க எல்லாமே. நம்ம கடவுளாக வச்சு கும்பிடும் போது எதுவுமே நம்மளுக்கு அப்படி ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணுங்க, எந்த ஒரு தப்பும் கிடையாது. பூஜை பாத்திரத்துக்குன்னு தனியாக ஒரு நார் வச்சுருப்பேங்க. இந்த நார்மல் பாத்திரத்தோட மிக்ஸ் பண்ண மாட்டேன், தனியாக இதுக்குன்னு எடுத்து வச்சுருப்பேன். இந்த லிக்விடோட பாரிஸ் ஷாப்பிங் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த வந்து டிஷ்வாஷ் லிக்விட்னு விற்கிறாங்க. நார்மல் லிக்விடை விட இது கொஞ்சம் ரேட் கம்மி தான். இது நான் மோஸ்ட்டாக பூஜை பாத்திரத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேங்க, சாப்பிட்ற பாத்திரத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும்ல வெள்ளி பாத்திரத்தில். ஸோ ஃபஸ்ட் தேய்ச்சிக்கிட்ட பிறகு அப்புறமா நம்ம லிக்விட் பாலிஷ் போட்டுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். சேம் ப்ராசஸ் தான். நம்ம எப்படி விம் லிக்விட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தண்ணியில் கலந்தால் யூஸ் பண்ணாலே போதும். இது அதுக்குள்ளே பெரிய குட்டி ஸ்கூல்லேருந்து கரெக்டாக வந்தாச்சு. ஸோ அவருக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து ரெஃப்ரெஷ் ஆகட்டும்ன்ட்டு அடுத்த வேலையை பண்ணலான்ட்டு பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ கடன்ட்டு அடுத்த ஒரு 1/2 hourக்கு இந்த வேலை தான். ஸோ சீக்கிரமாக இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு பெரிய டாஸ்கே முடிஞ்சிடும். பாத்திரம் எல்லாம் ஆறத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் கரெக்டாக எடுத்து செட் பண்ணிவிடுவேங்க, எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருந்தால. அதுக்கப்புறமா பூஜை ரூமோ அப்புறமா வீட்டு வாசப்படிக்க குங்கும மஞ்சள் போட்டு வச்சுருவேன். எனக்கு இந்த மஞ்சள் வைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வைப்பேன், குட்டி குட்டியெல்லாம் வைக்க மாட்டேன், நல்லா அள்ளி பூசி வைப்பேன். எனக்கு அதை பார்க்கும் போதே அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். சில பேர் சின்ன சின்ன பொட்டாக வைப்பீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம். பட் எனக்கு ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய கிராமத்து வீட்டுக்கெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வாசல் முழுக்க பூசி வைப்பாங்க. மெயின் டோரில் என்னால் ஃபுல்லாக வைக்க முடியாது, குட்டீஸ் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சின்ன போட்டு தான் அங்கே வைப்பேன்.
பட் பூஜை ரூம் டோரில் மோஸ்ட்லி நான் மட்டும்தான் போவேன். ஸோ அதனால் அங்கே ரொம்ப அழகாக பெரிய பெரிய பொட்டை ரொம்ப அழகாக வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை. 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நாங்கள் பண்ணுவேன். என்னால் வீக்லி கண்டிப்பாக பண்ணவே முடியாது அந்த வேலைலாம். பாருங்கள் என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாகிடுச்சு ஒரு சின்ன கோலம் போட்ட பிறகு. கோலம் கூட நீங்கள் பெரிய பெரிய லைன்ஸ் மாதிரி போடக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன ஒரு தாமரை பூ மாதிரி இல்லை ஸ்டார் மாதிரியோ குட்டி குட்டியாக போடுங்க, லைன்ஸ் போடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் பாலிஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேங்க. பீதாம்பரி பிராண்டில் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு போன வாட்டி பூஜை ரூம் டூர் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுதான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு வரேங்க. நல்லா சூப்பராக பாலிஷ் ஆகுது. டக்கு டக்குன்னு அந்த வேலைலாம் முடித்த பிறகு நம்ம குங்கும மஞ்சள் போட்டுலாம் வைக்கிற வேலை தான். வாரம் நீங்கள் தேய்ப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. ஸோ 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணால் போதும். எல்லா ஒர்க்குமே தேர்ஸ்டேயே நான் பண்ணிவிடுவேங்க. ஈவினிங்குள்ளே பண்ணிட சொல்லுவாங்க. அந்த 5:30 மணி 6 மணிக்குள்ளே பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தேர்ஸ்டே நம்ம எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரைடே பூஜைக்கு. ஸோ தேர்ஸ்டே பண்ணுறது தான் என்னை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பெஸ்ட்டு. சில பேர் எங்கிட்ட சொன்னீங்க எங்கள் ஏரியாவில் மாயிலையே கிடைக்காதுங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. மாயிலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வெத்தலை யூஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி உங்களுக்காக நான் வெத்தலை கலசம் தான் வைக்க போகிறேன். ஸோ வெத்தலை எங்கள் வீட்டு செடியிலே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கல. செடி இல்லாதவங்க கூட கடையில் வாங்கி கூட வைக்கலாம். சேம் கணக்கு தான் 5, 7, 9 அப்படின்ட்டு இலை கணக்கில் நம்ம வைக்கலாம். கலசம் வைக்கும் போது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, 5:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருங்க. ஒவ்வொரு வாட்டியும் கலசம் வைக்கும் போது கடவுள்கிட்ட நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மனசார நினச்சி பூஜை ரூம் எப்படி இருக்கோ நான் எப்படி உட்காந்துருக்கணும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணி அதே மாதிரி நினச்சி வைங்க. ஏன்னா கலசம் வந்து அவ்வளோ பவர் இருக்குது. நான் வந்து லக்ஷ்மி அம்பாள் ரூபத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை நீங்கள் கலசமாக கொண்டு வந்து வைங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு. கலசம் பற்றி நான் அத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன், டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா பொருட்களும் எடுத்து வச்சு நான் ஸ்டெப்பாக அப்படியே பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தான் பண்ணுவேன். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு வருவேன். நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷன், நிறைய சேஞ்சஸ் நிறைய நடக்குது. நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். முல்லை மல்லி எந்த வாசனையும் உள்ள வெள்ளை பூக்கள் போடுறது அவ்வளோ சிறப்பு. தாமரை மிக சிறப்பு. நீங்கள் லக்ஷ்மி அம்பாள் கலசமாக வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அம்பாளோட தாலி பொட்டுக்கு எப்பவுமே குங்குமம் வைப்பேங்க. அப்புறம் என்னோட நெத்திலையும் வச்சுப்பேன். அது எப்போவுமே ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். நம்ம வேண்டுதல் நடக்கும்னு எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தாங்க எல்லாமே. நம்பிக்கையோடு நீங்கள் எந்த விஷயமும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு குட் வைப்ரேஷன் எப்போவுமே நம்ம வீட்டில் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே பார்க்க முடியும். ஃப்ரைடேக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கலசமும் எடுத்து வச்சுட்டேன். உருளிலையும் பூ போட்டு வச்சிருவேன். ஏன்னா வியாழக்கிழமை ஈவினிங் எப்படி இருந்தாலும் நம்ம குபேரனுக்கு பூஜை பண்ணணுன்ட்டு அந்த டைம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் அந்த டைமுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குபேர பூஜை பண்ணுறதுக்கு அந்த விளக்குக்கும் நான் நெய் விட்டு திரி போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் கண்டிப்பாக இந்த விளக்கு ஏற்றுங்க. வடக்கு பார்த்து ஏற்றுறது அவ்வளோ ஒரு சிறப்பு. இப்போ டைம் கரெக்டாக 10 ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. கலசம் பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வாசலுக்கு போயிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுட்ட பிறகு நம்ம குபேரனுக்காக நம்ம வடக்கு திசையை பார்த்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணுங்க. வீட்டில் அப்படியே பூஜை ரூமை விளக்கு ஏற்றாமல் வைக்கவே கூடாது. இந்த விளக்கும் அப்புறமா அகல் விளக்கு ஒன்று ஏற்றுவேன். ஸோ இதுதாங்க என்னோட ஃபுல் டே ரொட்டீன். அதாவது தேர்ஸ்டே ஃபுல் டே என்னென்ன பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு சில ஸ்டெப்ஸோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் கலசத்தை எப்படி மாற்றி வைக்கணுன்ட்டு கூட உங்களுக்கு சின்ன டெமோ மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். வேறு டவுட்ஸ் ஏதாவது இருந்தேன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.